இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா பாரஞ்சித் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போது அப்ப ஒரு ஆங்கர் சொல்லியிருப்பாரு, நீங்க தலித் அரசியல ரஜினிக்கு தெரியுதோ தெரியலையோ அவரை வச்சு படம் பண்ணிட்டீங்க, 2 படம் காலா கபாலின்ட்டு அப்படின்னு சொல்றப்ப அங்க இருந்த மக்கள்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் சிரிச்சாங்க. பாரஞ்சித்துமே சிரிச்சாரு அப்படின்னு இருக்க, அவரோட சிரிப்புக்கு ஏன் அவரு ஏன் சிரிச்சாரு, அவர் ஏன் மறுத்து பேசல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறமா அவர் சொன்னப்ப கூட என் சிரிப்புக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு மாதிரி அதுக்குமே ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அப்படின்லாம் இருக்க அவர் மறுத்து பேசல. அவரை வளர்த்து விட்டவரு இப்ப பாரஞ்சித் ஒரு இடத்துல இருக்காருன்னா அதுக்கு காரணம் ரஜினி தான். அவரையே மதிக்காம இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் நெட்டிசன்ஸால வைக்கப்பட்டது. இன்னொருத்தரும் இப்ப ஒரு இயக்குனரே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காருப்பா. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மோகன்ஜி இருக்காருல்ல, அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரஞ்சித்தை ஏற்றி வித்ததே ரஜினி தான், அவரையே இப்ப மதிக்காம போயிட்டாரு. என்னோட படம் ஒன்றும் ஓடல, நான் இயக்குனரா அறிமுகமானது பழைய வண்ணாரப்பேட்டை அப்படிங்கிற படம் தான். அந்த படம் ஃபெயிலியர் அப்படிங்கறனால அதுக்கப்புறமா திரௌபதி படம் பண்ண, அந்த படம் ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட ஆக்டர் ரிச்சர்ட் ரிஷி இருக்காருல, அவர் சம்பளமே வாங்காம பண்ணி தந்தாரு. கிரவுட் ஃபண்டிங்ல ஒரு படம் பண்ணா சம்பளமே வாங்காம பண்ணி தந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அவரை நான் எந்த ஒரு மேடையிலுமே அவருக்கான மரியாதை கொடுக்காம இருந்தது இல்லை. எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரிச்சர்ட் ரிஷிக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரிதான் ஒருத்தர் நம்மளை ஏத்தி விட்டாங்கன்னா இருக்கணும். அதை விட்டுட்டு பாரஞ்சித் இப்படி பேச சரியே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இவரோட இந்த கருத்தை பத்தி, மோகன்ஜியோட கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.